60 வருடத்துலேயும் இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்றுன்னு நிறைய பேர் வந்தாங்க. அமைச்சர் எம்ஜிஆர் இருந்தார். அப்புறம் அதை தொடர்ந்து சென்று ஜெயலலிதா வந்தாங்க. இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகச்சிறந்த வாழ்வு மிக்க தலைவரான கருணாநிதி இருந்தார். இளைஞர்களுக்கு பெரிய அளவில் இவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களோட செயல்பாடு எப்படி இருப்பாங்க? ஒரு சில அமைச்சர்கள் சரியான செயல்பாடு இல்லை, அணுகுமுறை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச வந்ததுன்னா இப்போவே ஒரு 4-5 அமைச்சர்கள் அவங்கள வெளியேற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் போற்றுற தலைவர்களாக இருக்கிற திராவிட இயக்க தலைவர்கள் தான் கிட்டத்தட்ட 40 வருடத்துக்கு மேலே திராவிட அரசியலை நகர்த்திருக்காங்க. அப்போ இந்த குற்றச்சாட்டை அவங்க மேலே வைக்கிறதா தான் நான் 5G தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளரும் திராவிட இயக்க ஆய்வாளருமான திரு துரை கருணா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு விஷயங்களை கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. ஒரு பத்திரிகை துறையில் ஒரு 50 வருடம் சார், உங்களுடைய ஒரு பிதாமகரனே சொல்லலாம் பத்திரிகை துறையில். இப்போ நடக்கிற அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 50 வருடமாக அரசியலை பார்க்குறீங்க. இப்போ நடக்கிற அரசியலுக்கு என்ன வித்தியாசம் சார்? ரொம்ப மகிழ்ச்சி. 5G தமிழ் மொழி நேயர்களுக்கு அன்பினிடைய வணக்கம். கிட்டத்தட்ட அரசியலில் 1967 நான் 8ஆம் வகுப்பு மாணவனாக இருக்க போது இருந்து 27 தேர்தலிருந்து அரசியலை பார்த்தேன். கிட்டத்தட்ட 75 முதல் 50 ஆண்டுகளாக பத்திரிகை துறையில் இருக்கிறேன். 1980 முதல் கடந்த 45-46 ஆண்டுகளாக சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்த்துருக்கேன். தொடக்க காலத்தில் இருந்த அரசியல் என்பது காங்கிரஸ் வெர்சஸ் திமுக இருந்தது. ஸோ அதன் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய பிறகு திமுக வெர்சஸ் அண்ணா திமுக அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இந்த அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய 2026 ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அரசியல் கட்சியை தொடங்கி 2 ஆண்டுகளிலேயே தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது என்பது எல்லாரும் சொல்லுவாங்களே ஒரு மிராக்கிள் அப்படிங்கிற மாதிரி, ஒரு அதிசயம், ஒரு அற்புதங்கிற மாதிரி தான். ஏன்னா 2 பெரும் அரசியல் கட்சிகளும் வலுவான கட்டமைப்பு உள்ளது. ஆனால் புதிதாக தன்னுடைய ரசிகர் மன்றத்தை இயக்கமாக மாற்றி அதை அரசியல் களத்திற்கு கொண்டு வந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தது என்பது உண்மையிலேயே ஒரு பிரமிக்கத்தக்க விஷயமாக தான் நம்ம அதில் தான் ஒரு கேள்வி சார். என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு 60 வருடம் இந்த திராவிட இயக்க அரசியலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, அதோட பயணிச்சுட்டு வரீங்க. 60 வருடத்துலேயும் இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்றுன்னு நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் யாருமே அதை பெரிய அளவில் ஷைன் பண்ணல. அதே மாதிரி மாற்றுன்னு சொல்லி தான் தாவேகாவும் வந்துச்சு, விஜய் அவர்களும் அதை முன்னெடுத்து வந்தாங்க. அந்த 60 வருடங்களில் மற்றவர்கள்லாம் இந்த திராவிட துருவ அரசியலை உடைக்க முடியாததை விஜய் எப்படி உடைச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? எந்த இடத்துல அவரோட தனித்துவம் வெளிப்படுத்த முடியும்? உண்மைதான். இதில் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம்னு 80களில் பிறகு நிறைய அரசியல் கட்சி பார்த்தோம். பாட்டாளி மக்கள் கட்சி, வைகோ அவருடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இதை தாண்டி எல்லா அரசியல் கட்சியிலும் இணைந்து நீங்கள் தேமுதிக விஜயகாந்த் தலைமையில் ஒரு 6 கட்சிகள், சிபிஐ, சிபிஎம், விசிக, தமிழ் மாநில காங்கிரஸ் என்று அவர்களும் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியல. இதை தாண்டி இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் வருகிறோம் அப்படின்னு ஐயா மறைந்த தத்துவ மேதை டாக்டர் MS உதயமூர்த்தி அவர் ஒரு மக்கள் இயக்கம் ஆரம்பித்து அவர் ஒரு 50 தொகுதிகளெல்லாம் போட்டு விட்டார். யாருமே வர முடியல. திரைப்படத்துறையிலிருந்து வந்தால் சாதிச்சிடலான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்தார், முடியல. இயக்குனர் திலகம் பாக்யராஜ் வந்தார், முடியல. நம்ம இவரும் டி ராஜேந்தர் அவர்களும் வந்தார், அவரும் முடியலை. அப்போவாது ஆளுமை மிக்க தலைவர்களாக அமைச்சர் எம்ஜிஆர் இருந்தார். அப்புறம் அதை தொடர்ந்து சென்று ஜெயலலிதா வந்தாங்க. இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவரான கருணாநிதி இருந்தார். அப்போ அவங்களால சோபிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சூழல் இருந்தது. இன்னொன்று, நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த திராவிட கட்சியோட கட்டமைப்பை உடைக்க முடியலை, யாருமே உடைக்க முடியல. சரத்குமார் பார்த்தாரு. பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்திலேயே ஆகப்பெரிய சமுதாய கட்சி, பின்னணி உள்ள கட்சி, நாங்கள் நிச்சயம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுவோம். அவங்களும் போராடி பார்த்தவும் முடியலை, எதுவுமே முடியலை. தமிழக வெற்றி கழகம் இப்படி ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இளைஞர்கள். திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவருடைய அந்த முதல் உரையில் சொன்னார, அப்படியே நன்றி தெரிவிச்சுட்டு குட்டீஸுகளுக்கும் நன்றின்னு, அவங்க தான் மிகப்பெரிய அளவில்.
தாத்தா விசிலுக்கு போடு, அம்மா விசிலுக்கு போடு, அத்தை விசிலுக்கு போடுன்னு அது ஒரு பெரிய ஒரு பிரபகண்டமாக அமைஞ்சு அது ஒரு பெரிய அளவில் வெற்றியை கொடுத்துருக்கு. ஒரு மிகப்பெரிய வெற்றி இளைய சமுதாயம், இளைஞர்கள், குறிப்பாக பெண்கள், இளம் பெண்கள். அந்த ஜெர்சிங் சொல்கிற அந்த அந்த டீம் இவை எல்லாவற்றுக்கும் பெரிய அளவில் அவங்களுக்கு துணை நின்றது என்பது இந்த வலைத்தளங்கள். இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்லையும் கடல் தாண்டி பல வெளிநாடுகள்லேருந்து, லண்டன்லேருந்து, பாரிஸ்லேருந்து, சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் விமானத்தில் வந்து ஓட்டு போட்டு போனாங்க. இல்லை, அதுதான் நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க சார், இரு பெரும் திராவிட கட்சிகளோட கட்டமைப்பை பற்றி சொன்னீங்க. பெரும் கட்டமைப்பு, இதை யாராலையுமே உடைக்க முடியல. ஆனால் இப்போ சமூக வலைதள கட்டமைப்பில் தாவேக்கா தான் 2 பேரையும் விட முந்திருக்காங்க. இல்லை, மிகப்பெரிய உண்மைதான். அதாவது இந்த 2 திராவிட கட்சிகளுமே இளைஞர்கள் மீது பெரிய ஒரு ஆர்வம் காட்டல, அவங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கல அப்படிங்கிறது தான் இதுலேயும் நம்ம ஃபெயிலருங்கிற மாதிரி பார்த்தோம். நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞரணி, இளம்பெண் பாசறை, இளைஞர் பாசறை, ஐடிவிங்க அது இதுன்னு கொண்டு வந்தாலும் அவர்களுக்கான முக்கியத்துவத்தை அங்கே கொடுக்கல. மாவட்ட நகர பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னதுப்பா தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் இளைஞரணி பெரிய அளவில் இருந்தாலும் கூட அடுத்த நிலையில் இருக்கிற அந்த ஜென்சிகை வந்து சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை சரியாக காயின் பண்ணிட்டாங்க. விஞ்ஞான யுகத்தை பயன்படுத்தி ஒரு மகத்தான வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு தாவேக்காவினுடைய வெற்றி ஒரு உலக மகா ஒரு பிரமிப்புக்குரிய வெற்றியாக தான் நம்ம பார்க்கணும். அது அடுத்த நிலைகளில் கொண்டு போகுமா, வளர்ச்சி பாதைக்கு இது அப்படியே கொண்டு போகுமா, இந்த ஆட்சி அடுத்தடுத்து தொடர்வதற்கான வழிவகை இருக்கிறதா, இல்லை மீண்டும் திராவிட கட்சிகள் வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதில் 2 விஷயம் ஐயா. ஒன்று வந்து இளைஞர்களுக்கு பெரிய அளவில் இவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு, அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஆமாம், நீங்கள் சட்டமன்றத்துக்கு இந்த வெற்றி வந்த உடனே எல்லோருமே அரசியல் புரிதல் இல்லாதவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள், இவங்களால் எப்படி சட்டமன்றத்தில் இந்த 2 பெரும் திராவிட கட்சிகள் எல்லோருமே அனுபவம் மிக்கவர்கள், பலவர் அமைச்சர்களாக, எம்பிக்களாக, எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் எல்லாமே இருக்காங்க. அப்போ இவர்களை பேரவையில் எப்படி எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பார்க்குற பொழுது அவர்களும் சமாளிக்கிறார்கள், அவர்களும் எதிர்கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதில் திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் அரசியல் ரீதியான விமர்சனங்கள் சொல்கிற போதும், துறை ரீதியான விஷயங்களை, குற்றச்சாட்டுகளை சொல்லுகிற போதும் எதிர்த்தரப்புலேருந்து அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கான அந்த பக்குவத்தை ஓரளவுக்கு பெற்றுக்கிட்டாங்கன்னு பார்ப்போம். இன்னும் இந்த மானிய கோரிக்கை, இதன் மீதான விவாதம், இதன் தொடர்ச்சியாக இதுக்கு அடுத்த நீட்சி வருகிற பொழுது, அடுத்த சட்டமன்ற கூட்டத்தில் வருகிற பொழுது அவங்களுக்கு துறை ரீதியான பயிற்சி, ஏன்னா இப்போ வந்திருக்காங்க 3 மாதம் தான் ஆகுது, அந்த பயிற்சிகள் பெற்றதற்கு பிறகு இவர்களாலும் சோபிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை தாவேக்காவினுடைய அந்த உறுப்பினர்கள், அமைச்சர்களுடைய செயல்பாடு நமக்கு தெரியுது. ஒரு சில அமைச்சர்கள் வந்து சரியான செயல்பாடு இல்லை, அணுகுமுறை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச வந்ததுன்னா இப்போவே ஒரு 4-5 அமைச்சர்கள் அவங்கள வெளியேற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தளவில் இந்த செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்குது. இந்த கூட்டத்தொடரில் இந்த மானிய கோரிக்கைகளின் போது அந்த அமைச்சருடைய செயல்பாடு எப்படி இருக்குது, பொதுவெளிகளில் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறத பார்த்துட்டு நிச்சயம் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இப்போ சட்டப்பேரவையில் நீங்கள் சொன்னீங்க சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர்லேயே சில விமர்சனங்கள்லாம் இருக்குது. அமைச்சர் ஆதவர்ஜனா அவர்கள் வந்து நீட்டு வந்து திமுக தான் மசோதாவை கொண்டு வந்தாங்க நாடாளுமன்றத்தில் அப்படின்னு பேசுனது தவறு அப்படின்னு சொல்லி பொதுவெளியில். அதே மாதிரி நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் வந்து தமிழை பற்றி பேசின விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்களில் விமர்சனத்துக்குள்ளாகுது. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க புதுசு தான் சட்டப்பேரவைக்குனாலும் ஒரு பக்கம் சமாளிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. இதில் எவ்வளோ கவனமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு வார்த்தை, அங்கே பேசப்படுகிற வார்த்தை என்பது உதடு கடந்தால் உலகு கடக்குங்கிற மாதிரி அது பொதுவெளிகளில் இப்போ நேரலை ஒளிபரப்புன்னு வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உட்படுத்துவாங்க. ஸோ அதை மிகுந்த எச்சரிக்கையோடு தான் இருக்கணும். திரு ஆதவர்ஜனா அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சுமத்துகிறாருன்னா கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக இதே குற்றச்சாட்டை தான் சொல்லிகிட்டு இருந்தது. காங்கிரஸும் திமுகவும் தான் நீட் கொண்டு வந்தது அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை இவரும் முன்வைக்கிறாரு. அதை அவங்க கடந்து போகிறாங்க. அவர் வந்து இணையமைச்சராக இருந்தார், பதில் சொன்னார், எவாவேலு அதுக்கு பதில் சொன்னார், கேஎன்ஆரும் பதில் சொன்னாங்க. அதனால் இது ஒரு விவாதம் தான். இதில் என்ன, இப்போ இதில் நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய பாதையில் பயணிக்கிறோம், ஒரு தூய ஆட்சியை தருவோங்கிற போது ஆதவர்ஜனா சொல்கிறாரு, இந்த மாநில சுயாட்சி கொள்கையில் இந்த தமிழகத்தினுடைய மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காததில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவிய தலைவர் அறிஞர் அண்ணா பாதையில் பயணிக்கிறோம் அப்படிங்கிறார்.
பேரறிஞர் அண்ணா அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, இவர்கள் எப்படி தமிழகத்திற்காக, தமிழக உரிமைகளுக்காக, தமிழர்கள் நலனுக்காக பாடுபட்டவர்களோ அதனுடைய நீட்சி தான் தாவேக்காங்கிற மாதிரி கொண்டு வர்றார். அப்போ இந்த திராவிட கட்சிகளின் நீட்சியாகத்தான் இதை நான் பார்க்குறேன், நானுமே பார்க்குறேன். என்னன்னா இப்போ மத்திய அரசுக்கு எதிரான 1-2 தனித்தீர்மானங்கள்லாம் வந்திருக்கு, பார்த்தோம். இந்த கிட்டத்தட்ட அந்த மேகதாது அணை தொகுதி மறுவரையாகட்டும், இந்த இப்போ கொண்டு வந்திருக்கிற அந்த 33% இடஒதுக்கீடு, இது எல்லாமே வலியுறுத்தி, ஆமாம் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவது, இந்த விஷயங்கள் எல்லாமே கொண்டு வர்றாங்க. அப்போ நமக்கு இந்த தாவேக்கா தொடங்குற போது பாஜகவினுடைய பி டீம்ங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருந்தது. ஏன் சொன்னாங்கன்னா, கொள்கை எதிரி என்று பாஜகவை அறிவித்து விட்டு அவங்க விமர்சனமே பண்ணாமல் இருக்கிறாங்க, திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு திமுகவை மட்டுமே களத்தில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால. ஆனால் நீங்கள் முதல்ல ஆளுநர் உரை அர்லேக்கரனுடைய உரையிலே பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் கண்டனங்கிற மாதிரிலாம் வந்தது. போதுமான நிதி வரலைன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போய் சட்ட போராட்டம் நடத்தி நிதியை பெறுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த விஷயங்களை பண்ணுறாங்க. மத்திய அரசு மறுவரையறை பார்லிமெண்ட்டில் தாக்கல் செய்யாத போது இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, இந்த தமிழ் மாநிலத்தையும் தமிழகத்திற்கும் குறிப்பாக தென்னகத்திற்கான உரிமைகளை காப்பதற்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஷயங்களை சொல்கிறார். இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஒரு முறை அதிமுக பேசுகிற போது மீண்டும் அம்மாவின் ஆட்சி வரணுன்னே உடனே ஆதவர்ஜனா இப்போ நடக்கிறது அம்மாவின் ஆட்சி தான், புரிஞ்சு அம்மாவின் ஆட்சி தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்போ இந்த அரசியல் களத்தில் இவர்கள் தனித்தன்மையானவர்கள் இல்லை, இந்த திராவிட இயக்கங்களின் திராவிட ஆட்சிகளின் நீட்சியாகவே தான் இது அப்படின்னு. இதில் எங்கே மாறுபடுறாங்கன்னா, திரு விஜய் சொன்னார்ல, லஞ்ச ஊழலற்ற ஆட்சி, எங்கேயும் லஞ்சம் கொடுக்க விட மாட்டோம், வாங்க மாட்டோம், வாங்கினவனையும் விட மாட்டோம் அப்படிங்கிறாரு. அதில் உறுதிப்பாட்டோடு இருந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் பிரச்சனை, இதில் தீவிர கூடுதல் கவனம் செலுத்தணும். இந்த பெரும்பாலும் புறையோடி போயிருக்கிறது மது பழக்கம்தான், போதை பழக்கம்தான், பள்ளி கல்லூரிகள்லேருந்து எல்லா இடத்துலையும் அதுக்கு அப்படின்னு. இதில் எல்லாமே தீவிரம் கவனம் செலுத்துகிற பொழுது இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரும். இல்லைன்னா ஏன்னா இந்த 2 கட்சியும் காத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு சிறிய தவறு என்றாலும் அதை உதாகரமாக்கி கொண்டு போவாங்க. அப்போ ஆபத்து உண்டு. அது எந்த அளவுக்கு எச்சரிக்கையோடு நீங்கள் சட்டமன்றத்திலும் சரி, பொது வெளிகளிலும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் செயல்பட்டால் மட்டுமே தான் ஆட்சி நீடிக்கும். இவங்க மாற்று புதிய அரசியல், புதிய மாற்றம் அப்படின்னு சொல்லி வராங்க. ஆனால் இப்போ இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு இல்லையா, 50 வருடமாக இந்த அரசியலில் ஊழல் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த தலைவர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்களையோ, எம்ஜிஆர் அவர்களையோ, அம்மாவுடைய ஆட்சி அவர்களையோன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் இருந்தப்போ ஊழல் இல்லை, இந்த 2 பேரும் இப்போ இன்னும் சொல்ல போனால் இந்த 2 கட்சிகள்லையும் திரு ஸ்டாலின் அவர்களோ இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களோ வெறும் 4 வருஷம், அவர் ஒரு 4.5 வருஷம் இருந்தார், இவர் ஒரு 5 வருஷம் இருந்தார், அவ்வளோதான் இவங்களோட நிர்வாகம். நீங்கள் போற்றுற தலைவர்களாக இருக்கிற திராவிட இயக்க தலைவர்கள் தான் கிட்டத்தட்ட 40 வருடத்துக்கு மேலே திராவிட அரசியலை நகர்த்திருக்காங்க. அப்போ இந்த குற்றச்சாட்டை அவங்க மேலே வைக்கிறதா தானே அர்த்தம்? இல்லை, அதாவது அண்மை காலமாக நீங்கள் சொல்கிற மாதிரி கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த ஆட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டுறாங்க. நீங்கள் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவங்கள பற்றி சொல்கிற போது மாநில உரிமையை விட்டு கொடுக்காமல் மாநில சுயாட்சிக்காக இருந்தாங்க, இருமொழி கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க. அந்த வகையில் இந்த ஆட்சியை கொண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தடுத்த நிலையில் இருக்கிற இப்போ அண்மை காலமாக நடைபெற்றது தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு 4-5 ஆண்டுகள், திரு ஸ்டாலின் தலைமையில் 4-5 ஆண்டுகள். இந்த சமீப கால 10 ஆண்டுகளில் இந்த ஊழல் குற்றச்சாட்டு என்பது பரவலாக்கப்பட்டு விட்டது பெரிய அளவில். ஏன்னா செல்வி ஜெயலலிதா காலத்திலே இந்த குற்றச்சாட்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம், நீங்களே சொன்னீங்க, அவங்க மாறி மாறி ஊழல் குற்றச்சாட்டு வச்சு. ஆமாம். இப்போ அந்த விஷயம் என்பது இன்னும் இருக்குது. அதனுடைய நீட்சி தான் இப்போ நடவடிக்கை என்று வருகிற பொழுது எந்த ஒரு அரசியல் கட்சியும், ஒரு ஆட்சி கட்சி போயிடுச்சு, அந்த ஆட்சி கட்சியினுடைய தவறுகளை அடுத்த ஆட்சி கட்சி இந்த தவறுகள்லாம் நடைபெறாமல் நாம் பார்க்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் போனால் தான் மக்கள் மத்தியில் வரும். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், திரு எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவருக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டை சொன்ன அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. இவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலை, இவர் நடவடிக்கை எடுக்கலை. அப்போ பரஸ்பரம் இந்த 2 பேருமே குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்கள், ஆனால் எந்த நடவடிக்கை இல்லைங்கிற போது தான் இங்கே ஒரு புதிய சக்தி தேவை, ஒரு புதிய ஆட்சி மாற்றம் தேவை அப்படிங்கிற ஒரு மனோபாவம், சிந்தனை வந்திருக்கு, மக்களுக்கு வந்திருக்கு. இனி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க,
தவறு செய்தவர்களை மீது நடவடிக்கை எடுத்து அந்த சொத்துக்களை கொண்டு வரப்போகிறார்களா, அதை அப்படியே மறந்துட்டு இனி எங்கள் ஆட்சியில் தவறு நடக்காது அப்படிங்கிற மாதிரி போக போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரோட ஒப்பிடுறாங்க விஜய். எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு தலைவர்னா விஜய் அப்படின்னு சொல்லி ஒப்பிடுறாங்க. அது சினிமாவில் வந்து வந்தது ஒரு காரணம், மக்கள்கிட்ட இருக்கிற ஈர்ப்பு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி. எம்ஜிஆர் அவர்கள் முறையாக வந்து ஜெயிச்சு வராங்க. அவங்களும் வந்து திமுக அரசு மேலே, திரு கருணாநிதி அவர்கள் மேலே பெரிய ஊழல் குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. ஊழலை தடுக்கிறதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்தோன்னே இந்த இப்போ அதிரடியாக பார்ட்டி ஃபண்டு இதெல்லாம் நிறுத்துறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களா? அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்களா? அப்போ முதல்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு இன்றைய முதலமைச்சர் விஜயை ஒப்பிடவே முடியாது. அதாவது புரட்சித் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்திலும் சரி, அதற்கு முந்தைய காலத்திலும் சரி, அதற்கு பிந்தைய காலத்திலும் சரி, தமிழ் திரைப்பட உலகத்திலும் அரசியல் பொது வாழ்வில் அவருக்கு இணையானவர்கள் யாருமே இல்லைங்கிறது தான் இதுவரையில். நீங்கள் அண்மையில் பேசின நம்ம பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா உள்ளவர்களுக்கெல்லாம் சொன்னாங்களே மிகப்பெரிய மகான் மக்கள் தலைவர் அப்படின்னு. கடந்த 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு திரு ஏசி சண்முகத்தினுடைய கல்லூரி விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் புரட்சி எம்ஜிஆருடைய சிலையை திறந்து வச்சு சொன்னார், அவர் இடத்துக்கு யாருமே வர முடியாது. திரு விஜய் அவர்கள் வந்து சினிமா துறையிலிருந்து வந்தார். மற்ற நடிகர்களை விட அவருக்கு ரசிகர்கள் பட்டாளம் அதிகம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு ஆதரவு நிலைப்பாடு வருகிறது. எனவே இந்த ஆதரவு என்பது இடைக்காலமாக திடீரென்று ஏற்பட்டது. ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அந்த பாரம்பரியம் இருக்கிறது. அவர் தேசிய பாரம்பரியத்திலிருந்து, திராவிட பாரம்பரியத்திலிருந்து அவர் போராடி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது என்பது, அவரெல்லாம் சொத்துக்களை விற்று அடமான வச்சு கட்சி நடத்தினார். இவர் வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு, அதனால் அவரே சொன்னார், நிறையா அதெல்லாம் விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னார். எனவே ஒப்பீடு என்பது அவரோடு நிச்சயமாக ஒப்பிட முடியாது. அதான் எம்ஜிஆர் ஏதாவது இந்த ஊழல் ஒழிப்புக்கு அதுதான் அது என்ன பண்ணாங்கன்னா, 77-80 ஆட்சி கட்சி இருக்குல்ல, அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில், நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுமைக்குமே அந்த 77-80 ஆட்சி காலத்து மாதிரி எந்த காலத்திலையும் பார்க்க முடியாது. எங்கும் எந்த தவறும் நடைபெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார். சட்டமன்றம் முடிஞ்சு 2 நாள் கழித்து 3ஆவது நாள் ராமவரம் தோட்டத்துக்கு போனால், இங்கே என்ன உனக்கு வேலை, எம்எல்ஏவை கேட்பார். சபை முடிஞ்சு 2 நாள் ஆகுது, ஊருக்கு போய் தொகுதியை பாரு அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவார். அன்றைக்கு அவருடைய அமைச்சரவையில் 128 பேரில் ஒரு 3-4 பேர்கிட்ட கூட கார் இருக்காது. மிகுந்த சாதாரண சாமானிய நிலையிலிருந்து வந்தவர்கள் தான் இருந்தாங்க. எனவே அவர்கள் அமைச்சரவையிலும் கூட பக்குவப்பட்ட அமைச்சர்களை கொண்டு வந்து எந்த தவறும் நடைபெறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எச்சரிக்கிறார். ஒரே ஒரு சம்பவம் சொல்லிடுறேன். ஒரு 2 அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு வருது. உடனே ஒரு 4 அமைச்சர்கள், அந்த 2 பேர், இன்னொரு 2 பேர், 4 அமைச்சர்களை கூப்பிட்டு பேசுகிறார் அவருடைய முதலமைச்சர் அறையில். பேசிகிட்டே இருக்கிற பொழுது ஃபோன் பண்ணி, அன்றைக்கி ஐஜி மோகன்தாஸ் உதவியாளரை ஃபோன் பண்ணி ஐஜி மோகன்தாஸை வர சொல்லு அப்படிங்கிறார். இந்த மோகன்தாஸை வர சொல்லு அப்படின்னோடனே அந்த 2 அமைச்சர்கள் முகம் மாறி போயிடுது. வந்துட்டார், யூனிஃபார்மோடு வந்து சல்யூட் பண்ண உடனே, ஐயா ஏதோ அவசரமாக வர சொன்னீங்க அப்படின்னா, உட்காருங்க அப்படின்ட்டு அவர் பக்கம் உட்கார வச்சிட்டார். உட்காந்துட்டு அரசியல் ரீதியாக, அரசு ரீதியாக சில விஷயங்களை ஒரு 1/2 மணி நேரம் பேசிவிட்டு, சரி எல்லாம் கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பிடுன்னு, நீங்கள் பேசிகிட்டு இருங்க நான் பக்கத்தில் இருக்கேங்கிறார் மோகன்தாஸ். இல்லைன்னு உட்கார வச்சிட்டார். பேசி முடிச்சுட்டு கிளம்புறாங்க. போர்ட்டிகளில் வந்து காரில் ஏறுற போது, ஐயா என்னை எதுக்கு கூப்பிட்டீங்கன்னே சொல்லலைன்னு ஐஜி மோகன்தாஸ் கேட்குறார். வண்டியில் ஏறுங்க பேசிக்கிட்டே போவோன்னு சிஎம் வண்டியில் ஐஜி மோகன்தாஸ் ஏற்றுறார். இந்த 4 பேரும் வணக்கம் சொல்லிவிட்டு 4 அமைச்சர்களும் கிளம்பிட்டாங்க. உடனே முதலமைச்சர் தன் காரில் போய் ஐஜி ஆஃபீஸை போய் ஐஜியை இறக்கி விடுறார். அப்போவும் ஐஜி கேட்குறார், மோகன்தாஸ் என்னையா எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லலை, ஏன் நான் கூப்பிட்டேன்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். இவர் ஐஜி தன்னுடைய ஆஃபீஸுக்கு போனோடனே, இந்த மாதிரி 2 அமைச்சர்கள் ஃபோன் பண்ணாங்க உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் வரலன்னு சொன்னேன் அப்படின்னு. உடனே சரின்னு போட்டு அந்த அமைச்சர்கள் கேட்டிருக்காங்க, ஐயா ஏதாவது சொன்னாரா, முதலமைச்சர் ஏதாவது சொன்னாரான்னு. இல்லைங்க நானுமே ஒன்றும் சொல்லலையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆக அந்த தவறு செய்த அமைச்சர்களுக்கு பாடம் புகட்டணும். நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்ந்து செய்த தவறை திருத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி தான் நாசூக்கா பண்ணார். பெரிய அளவில் எங்கேயும் எந்த இடத்துலையுமே நீங்கள் அந்த காலகட்டத்தில் நம்ம 77-80 உள்ள உங்களுடைய மூத்தவர்களை கேட்டு பாருங்கள், எங்கேயும் எந்த இடத்துலையுமே அந்த 10 ரூபா கொடு 5 ரூபா கொடு
சான்றிதழுக்கு அந்த வேலையும் நடக்காது. அந்த அளவுக்கு அந்த கிட்டத்தட்ட அவருடைய ஆட்சி காலத்தில் 8 ஆண்டுகள் உபரி பட்ஜெட் போட்டார். அவர் கொண்டு வந்த அந்த தன்னிறைவு திட்டம், சத்துணவு திட்டம், குடிசைகளுக்கு 1 விளக்கு மின் திட்டம், சிறு குறு விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம், ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு தான் கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்தார். ஆனால் முதல்ல குறு சிறு விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை அவர் தான் கொண்டு வந்தார். இப்போ அவ்வளோ பெரிய ஒரு பிம்பம் வந்து எம்ஜிஆர் அவர்கள், அவங்க ஆரம்பித்த கட்சி அதிமுக, அதோட இன்றைய நிலை எப்படி பார்க்குறீங்க? ஒரு மிகவும் வேதனையாக தான் இருக்குது. இந்த கட்சியோட 54-50 ஆண்டுகளாக நான் பயணித்தவன். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1000 ஆண்டுகளை கடந்தும் நின்று நிலைத்திருக்கும்னு தன்னுடைய முதல் பொதுக்கூட்டத்தில் புரட்சியாளர் எம்ஜிஆர் பேசினார். தொடர்ந்து 77, 80, 84 ஒரு தொடர் வெற்றியை பெற்றார். ஒரு மிகப்பெரிய தொடர்ந்து மக்கள் சக்தி அவருக்கு இருந்தது. தொண்டர்களின் 100% ஆதரவு இருந்தது. அதை தொடர்ந்து அவர் மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்களும் இந்த கட்சியை வளர்த்தெடுத்து கட்டி காப்பாற்றி வந்தார். கட்சியை நம்பி இருக்கிற தொண்டர்களின் எதிர்காலம் முக்கியம்னு அந்த 2 பெரும் தலைவர்கள் அவங்க கருதுனாங்க. ஆனால் அந்த கட்சியை இன்றைக்கு வழிநடத்துகிற எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக ஒரு சர்வாதிகார போக்கில் போன விளைவு தான் இந்த சரிவு பின்னடைவு. அவர் ஒற்றை தலைமைக்கு வந்ததுக்கு பிறகு இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. நம்ம பார்த்தோம் 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுக வரலாற்றில் இல்லாததுக்கு பெருந்தோல்வி. அன்றைக்கி 6 பேர் மூத்த தலைவர்கள் போய் வேண்டாங்க, பிடிவாதத்தை கைவிடுங்க, நம்ம வெளியேற்றினவெல்லாம் கொண்டு வாங்க, அப்போ தான் 2024 ஜெயிக்க முடியும், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் வியூகம் வகுத்துட்டேன், ஒரு மெகா கூட்டணியை கட்டமைச்சிருவேன்னு எல்லாத்தையும் ஏமாற்றி கடைசியில் ரோட்டில் விட்டேன். இப்போ இன்றைக்குமே 2026 3வது இடத்துக்கு போயிடுச்சு. அப்போ இனியாவது கட்சியை நம்ம வலுப்படுத்தணும். ஏன்னா இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு பிரதான எதிரி மட்டும்தான். இன்றைக்கி ஒரு வலிமை மிக்க இன்னொரு எதிரி தாவேக்கா வந்துருச்சு. அப்போ இந்த 2 எதிரிகளையும் வீழ்த்தி நீ மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னா அப்போ வலிமை இருக்கணும்ன, வலிமை இல்லை. பொதுமக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலுமே இன்னைக்கு எதிர்காலமே இல்லைங்கிற மாதிரி பேச தொடங்கிட்டாங்க. இனியும் இந்த இருதுருவ அரசியல் தமிழ்நாட்டில் தொடரும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ அண்ணாமலை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தனுஷ் வந்து அரசியலுக்கு வரப்போறாருங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. சூர்யா அவர்கள் கூட அரசியலுக்கு வரப்போறதா ஒரு சில சர்ச்சைகள்லாம் இருந்தது. இப்போ இந்த இருதுருவ அரசியலுங்கிறது இருக்கும்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில்? இல்லை, நம்ம ஒரு பழமொழி மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம். மாற்றங்கள் வருவதற்கான தொடக்கம் தாவேக்கா ஆட்சி. ஆட்சிக்கு வந்த தாவேக்கா இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு காங்கிரஸ் கட்சிக்கு, ஐயுஎம்எல்லுக்கு, விசிகாவுக்கு எல்லாருமே அமைச்சரவையில் பங்குன்றாங்க. அப்போ அமைச்சரவையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று வருகிற பொழுது புதிய அரசியல் சக்திகள் வந்து தாவேக்காவோட இணைந்து பயணிப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அண்ணாமலையினுடைய இயக்கம் அரசியல் கட்சியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தனுஷ் அவர்களுமே இப்போ அது ஒரு கூட்டத்தில் ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டு கொடி ஆரம்பிச்சிடார். முதல்ல தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் தன் ரசிகர் மன்றத்திற்கு அதே நட்சத்திர கொடி தான் போட்டு ஒரு ஸ்டாச்சு வச்சு அவர் அதை களத்துக்கு இறக்குனார். அப்போ உள்ளாட்சி தேர்தலில் அவங்களுக்கு நிறைய அளவில் பிரதிநிதித்துவம் வந்துச்சு, கணிசமான அளவுக்கு வந்துச்சு. அதே பாணியில் இப்போ தனுஷும் இறங்கியிருக்கிறாரு. வருகிற உள்ளாட்சி தேர்தலில் ஆட்கள்லாம் நிறுத்த போகிறாங்க, உறுப்பினர்கள்லாம் சேர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை தாண்டி யாரெல்லாம் அரசியலுக்கு வருகிறார்கள், சோபிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இப்போ 2 திராவிட கட்சிகளும் அந்த ஜென்சி கூட்டம் போட்டு கட்சியை வலுப்படுத்துவதற்கான வேலைகளில் கிட்டத்தட்ட 36 பேர் கொண்ட குழுவை திரு ஸ்டாலின் அவர்கள் அனுப்பி அந்த குழு கொடுத்த அறிக்கையை ஒரு 6-7 சீராய்வு குழுவை போட்டு அவங்க இப்போ பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்காங்க. பல விஷயங்களை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இளையோர்களுக்கு பெரிய அளவில் கொடுக்கணும். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதற்கான முன்முயற்சி இருக்கிறதானா தெரியல. அது எந்த மாதிரி போயிட்டுருக்கானா இருக்கிற பிரச்சனைகளை இதுவே சமாளிக்க முடியாத நிலையில் இருக்குது. இன்னைக்கு கூட வேலுமணி அவங்க எல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க, நாளைக்கு அதிமுக அறிவிச்சிருக்கிற போராட்டத்தில் பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஆமாம், அதான் சொல்கிறேன். இப்போ சட்டப்பேரவையிலும் உடன்பட்டு போகலை, பொதுவெளிகளில் வந்து உடன்பட்டு போகலை, கட்சியை அறிவித்த கூட்டங்களுக்கும் போகலை, இப்போ அறிவித்த ஆர்ப்பாட்டங்களுக்கும் போகலைங்கிற பொழுது நிச்சயமாக இன்னும் 1 வாரம் 10 நாளிலேயே இது உள்ள துணை குழுவாக செயல்பட போகுதா, மீண்டும் 1988-89 ஜே அணி ஜா அணின்னு பிரிஞ்ச மாதிரி போகுதா? ஏன்னா இவங்க வந்து சட்ட போராட்டம்லாம் நடத்துறதுக்கு தயாராகிட்டாங்க. அது தொடர்பாக வேலுமணி, விஸ்வநாதன், சண்முகம், சி வி சண்முகம் இவங்கெல்லாம் ஆலோசனை நடத்துகிறாங்க அப்படின்லாம் தகவல்கள் வருது. அதனால் இந்த நெருக்கடியில் இந்த கட்சியை மீண்டும் வலுவான கட்டமைப்பு, ஏன்னா இதை தாண்டி அதிமுகவில் வெளியில் அதிமுகவின் நலம் விரும்பிகள் வெல்விஷர்ஸ் சொல்கிறாங்கல்ல, அவங்க கூட சில வியூகத்தை வகுத்து எப்படியாவது கட்சியை ஒன்று சேர்க்கணுங்கிற முயற்சியில் இருக்கிறாங்க. அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்வாரா தெரியலை. கட்சியின் மூத்த முன்னோடிகளான இவர்களுக்கே
அவங்க ஒத்துக்கலைங்கிற போது எப்படி அவர் ஒத்துக்க போகிறாருன்னு தெரியல. அதனால தான் எதிர் நிலைப்பாட்டை உறுதியாக எடுத்துட்டாங்கன்னு பார்க்குறேன். ஒரு அரசியல் கட்சியினுடைய மேல்மட்டத்தில் இருக்கிற துணை பொதுச் செயலாளர்கள், தலைமை நிலை செயலாளர், அமைப்பு செயலாளர்கள், 40-50 மாவட்ட செயலாளர்கள், கிட்டத்தட்ட 400-500 பேர் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், இப்படி எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு இவரால் என்ன கட்சி நடத்த முடியுங்கிறது தான் இவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த நிலை எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாத நிலை தொடருமே என்றால் கட்சி மீண்டும் ஒரு பிரிவை சந்திப்பதை தவிர்க்கவே முடியாதுங்கிறது தான் இன்றைய நிலையாக இருக்கிறது. என்ன மாதிரி நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ ஒரு 7 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த இடைத்தேர்தலை வந்து ரொம்ப எளிமையாக தாவேகா வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும்? இல்லை, இடைத்தேர்தல் நிச்சயமாக அது டஃப்பாக தான் இருக்கும். கடும் போட்டியை திமுக கொடுக்கும். 108 தொகுதி தான். கூடுதலாக ஒரு 10 தொகுதி இருந்திருந்தால் பிரச்சனையே இல்லாமல் நான் கொண்டு போயிருப்பேன்னு திரு விஜய் அவர்கள் திருச்சியில் பேசினார். அந்த ஆதங்கம் இருக்குது. அப்போ தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அதிகாரத்திற்கு துணை நிற்க விரும்புகின்ற மக்கள் இன்னொரு 6-7 இடத்த கொடுப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு வரப்போகிறார்களா, அல்லது இவர்கள் 7 பேருமே இரட்டை இலை சின்னத்தில் விசில் சின்னத்தை வீழ்த்தி எம்எல்ஏக்களாக ஆனவங்க. அப்போ அந்த இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்த அந்த மக்களும் அவருடைய ஆதரவாளரும் கட்சியினரும் எதிர்வினை ஆற்றினால் அவர்களுக்கு எதிரான நிலைப்பாடுங்கிற பொழுது பெரிய அளவில், ஏன்னா திமுக அதிமுக ரெண்டும் அங்கே களத்தில் நிற்கிற பொழுது வெற்றி என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அப்போ இருக்கிற வாக்குகளை அவர்கள் பிரித்து தாவேகாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற வாக்காளர்கள் மத்தியில் மனநிலை இருந்ததுன்னா தாவேகாவுக்கு 4-5 தொகுதியாவது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மக்கள் மனநிலை என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் இது நம்ம. இப்போ இந்த 100 நாள் கவர்மெண்ட்டில் அந்த மனநிலை மக்களுக்கு வரலன்னு நினைக்கிறீங்களா? அதாவது நல்லா தான் இருக்குது, நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்னு ஈஸியாக சொல்ல முடியாதா? 7 தொகுதி தாவேகா எளிமையாக வெற்றி பெறும். ஏன்னா அவங்க அமைச்சர் அருண்ராஜ் சொல்கிறாரு, இன்றைக்கி தேர்தல் நடத்தலாம், நாங்கள் 200 தொகுதியில் ஜெயிப்போங்கிறாரு. இல்லை, எந்த வலைத்தள விவாதங்கள் மூலம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாங்களோ அந்த வலைத்தளங்கள் மூலம் விமர்சனங்களும் அதிகமாக போகுது. அமைச்சர்களுடைய செயல்பாடுகள், மற்றவர்கள் செயல்பாடு, அந்த மன்றத்தில் நடக்கிற கிருஷ்ணாண்டி நெட்டில் வந்தேன்னு சொல்லி இவர் பேசின, வில்சன் பேசின பேச்சு, அதெல்லாமே விமர்சனத்துக்கு உட்படுதில்லை. அப்போ இந்த விமர்சனங்கள் மக்கள் மனத்தில் போய் தாவேகா மீதான ஒரு அதிருப்தி வந்ததுன்னா கேள்விக்குறிதான வெற்றி. அதனால் எந்த மாதிரி இவங்க கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது. இப்போ தாவேகா இந்த 7 தொகுதியிலும் போய் விஜய் பிரச்சாரம் பண்ணார் வச்சுங்களேன், இந்த மாதிரி குறைவான இடங்கள் இருக்கிறதானா ஒவ்வொருத்தர், ஏன்னா இடதுசாரிகளை எப்போவுமே நம்ப முடியாது. 2-4 பேர் திடீர்னு அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா பிரச்சனை மீண்டும் வரும். நீங்கள் நம்பிக்கை தீர்மானத்தில் 144ன்னு வந்துருச்சு, அதிமுக எல்லாம் வந்தது. 6 மாதத்துக்கு பிறகு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது போதுமான எண்ணிக்கையில் இல்லைன்னா ஆட்சிக்கே ஆபத்து வந்துடும். எனவே இதெல்லாம் முன்னிறுத்தி அவர் போய் பேசினார்னு சொன்னால் விஜயனுடைய அந்த பிரச்சார தாக்கம் என்பதும் மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபத்தை கொண்டு வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை எதிர்த்து திராவிட கட்சிகள் எப்படி களமாடுகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்து தான் அதை முடிவு எடுக்க முடியும்னு நான். இப்போ இந்த இடைத்தேர்தலை ஒட்டி முக்கியமான பிளேயர் தமிழ்நாட்டு அரசியலில் திரு சீமான் அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே வரணும், அவரை வந்து பொது வேட்பாளராக திமுக அதிமுகவும் நிறுத்த போகிறாங்க, ஏதோ ஒரு தொகுதியில், குறிப்பாக அம்பாசமுத்திரம் தொகுதியில் நிறுத்த போகிறாங்க இப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் இருந்துச்சு. அப்படி ஒருவேளை சீமான் வந்து பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் அம்பாசமுத்திரம் தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? இல்லை, திரு சீமான் அவர்கள் வந்து பொது வேட்பாளராக நிற்பதற்கு ஒப்புக்கொள்வாராங்கிறது பார்க்கணும். இந்த 2 திராவிட கட்சிகளை தான் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி தனித்து தமிழ் தேசிய ஆட்சியை உருவாக்குவோம் அப்படின்னு வந்தவர். அப்போ இதுக்கு நீ அங்கேயே போய் சேர்ந்து ஜெயிச்சிருந்தா 10 எம்எல்ஏ வந்திருக்கலாமா அப்படின்னு தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பேசுவாங்கல்ல. இப்போ நாம் தமிழர் இயக்கத்தில் பயணிக்கிறவர்களே அவருடைய தனித்தன்மை என்பதே யாரோடும் இணையக்கூடாது, தனித்து ஆட்சி அமைக்கணுங்கிறது தான். அதனால் அந்த பொது வேட்பாளர் என்பதற்கு ஒப்புக்கொள்வாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி. பொது வேட்பாளராக திமுக அதிமுக தங்கள் கட்சி சாராத ஒருத்தரை கொண்டு வந்து அங்கே நிறுத்த வேண்டிய கட்டாயம் என்னன்னு யோசிச்சாங்கன்னா அவங்களும் ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. எனவே அது ஒரு வலைத்தளங்களில் போயிட்டு இருக்கு. சீமான் ஒப்புக்கொள்வாரா சந்தேகம். சீமானை 2 திராவிட கட்சிகளும் ஆதரிக்குமா அது இன்னும் பெரிய சந்தேகம். தேர்தல் அறிவிக்கட்டும், பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் எங்களோட இருந்து எங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.